அனைத்து சாமிமார்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2ஆம் நாள் ஐயனின் பூஜைக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 2ஆம் நாள் காலையில் எழுந்து நம்ம 6 மணிக்கு தான் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டுங்கிறோங்க. சாமி கூட்டு வந்தோம். சாமி அதோட பூஜை தான். இது பூஜையோட பற்றி தான். நம்மளை பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கணும். ஆனால் மெயினாக எது செய்கிறோமோ இல்லையோ குளிச்சுடணுமா. விடிய காலையிலே ஒரு 6 மணி 6-7 மணி கூட குடிச்சிட்டு உங்களால் முடியுமோ எவ்வளோ சிம்பிளாக, அதாவது நம்மளால் எவ்வளோ சீக்கிரமாக வேலைக்கிறவங்க வேலை செய்யலாம். இல்லை நம்மளால் நிறைய நேரம் இருக்குன்னா பூஜை எடுத்து பண்ணலாம், தவறு கிடையாது. நேரம் இல்லை வேலைக்கு போனோம் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரம் ஒதுக்கி பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்கிறது நல்லது. ஏன்னா நம்ம விரதம் இருக்கணும் 48 நாள். அப்படின்ற பட்சத்தில் ஐயனுக்கோசரம் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? அப்போ தான் அதுக்கான பலன் கிடைக்கும் நமக்கு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போச்சு. பட் ஆனால் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எங்கேயும் சுத்தமும் இல்லை. ஏன்னா மழை போட்டிங்கன்னா நீங்கள் செருப்பு போடக்கூடாது, தண்ணி நீங்கள் ஓனாக யூஸ் பண்ணணும், எச்சில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைக்காணி யூஸ் பண்ணக்கூடாது, பாய் யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி சாப்பாடை பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் சாப்பிட்றணும். ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும். அவங்க வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெயிட் பண்ணணும், இல்லைனா தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக செஞ்சுக்கிறோம், அவங்கள தனியாக செய்ய சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வேலைக்கு போகணுன்ற பட்சத்தில் தான் கஷ்டம், எழுந்து சமையல் செஞ்சுட்டு. பட் ஆனால் அதுவும் பழகிடும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வேலை நம்ம செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நம்ம ரெகுலராக ஆனால் பழகிக்கணும். அனைத்து ஐயப்ப பக்தர்களும் பார்த்திங்கன்னா தினமும் காலை மாலையில் 2 நேரமும் பார்த்திங்கன்னா பூஜை செய்யணும். அதுவும் நீங்கள் மாலை குளிச்சுட்டு அப்புறம் உங்களுடைய ஐயப்பனுக்கு டாலருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சந்தனம் குங்குமம் இட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு துணியால் துடைச்சிட்டு, துண்டாலேயோ துணியால் நல்லா துடைச்சிட்டு பூ வச்சுட்டு பொட்டுக்கிட்டு எல்லாம் சந்தனங்கிட்ட எல்லாம் வச்சுட்டு நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் அவங்கவுங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக பண்ணாலும் சரி ஐயன், ஆனால் மனசார பண்ணணும். ஓகேங்களா? மற்றவங்களால் ஒரு சில நாளாக ஒசூரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பூ அங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. பட் இங்கே பூ கிடைக்கல. இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வேலைக்கிழமை, இன்றைக்கி நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படி யூஸ் பண்ணிப்பேன். மறுபடியும் வீட்டு பக்கமே பூ இருக்குது. ஓகேங்களா? அதை வச்சு நான் யூஸ் பண்ணிப்பேன். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு விரதம் கொஞ்சம் இருக்கிறது பெட்டர். ஏன்னா அது நமக்கு சயின்டிஃபிக்கலையும் சரி, ஐயனை வேண்டி இருக்கிறதுனாலையும் சரி நமக்கு பலன் கிடைக்கும். இன்றைக்கி 2ஆம் நாள் நாம் சிறப்பாக போச்சு. சாமி அவர்களே, மீண்டும் நாளை வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.